சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மடங்கு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய டிஐஒய் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் வந்து ஒரு மேஜிக்கல் பவுடர்னே சொல்லலாம். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்பீடாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து டேன் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இல்லைன்னா ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது, இங்கே ஒரு கலரில் இங்கே ஒரு கலரில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிம்பிள்னால வரும் இல்லையா, அந்த மார்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் டோனையுமே வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பவுடர். இந்த பவுடர் வந்து ஒரு மேஜிக்கல் பவுடர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அந்த பவுடரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து மேலே உள்ள அந்த தோல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். அதில் வந்து அந்த ஈரத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காய வச்சே எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இதை நீங்கள் காய வைக்கும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் வெயிலில் மட்டும் காய வைங்க. மத்தியானம் அடிக்கும் இல்லையா சுல்லுன்னு, அந்த வெயிலில் வந்து நீங்கள் வந்து காய வைக்க வேண்டாம். இப்போ காய வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி க்ளீனான மிக்ஸி ஜாருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லையா அப்படின்னா அந்த கப்பின்னு சொல்லுவோம் இல்லையா வேஸ்ட்டு, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை திரும்ப நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக இருக்கிறது வந்து டக்குன்னு அரைப்படாது. அதனால் நீங்கள் அரைக்கும் போதே நல்லா அரைச்சிக்கோங்க. கூட கொஞ்சம் நேரம் அரைப்பட விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நான் பவுட்ரு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த மாதிரி கப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது ஒரு மாதிரி ஹார்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஸ்கின்னில் வந்து ஒத்துக்காது ஒரு சிலருக்குலாம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்னோட டோனையும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டேட்டோவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், அந்த கப்பி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, ரொம்ப வந்து இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்தேன் இல்லையா, அதனால வந்து எனக்கு பாதி கிண்ணம் வரைக்கும் வந்து நிறையாவே இந்த பவுட்ரு வந்து இருந்துச்சு. இந்த பவுட்ரை வந்து நீங்கள் குளிக்கும் போதும் சரி, உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பேக் போடணும் அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது கூட வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக் டைப்புக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. இந்த பேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அன்ஈவனாக இருக்குது, இல்லைன்னா வந்து கருவளையம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கருவளையத்தில் கூட நீங்கள் கருவளையத்தை சுற்றி போட்டுக்கரலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நாளடைவில் வந்து உங்களோட அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கின்லேயும் வந்து நல்ல ஒரு க்ளோவும் சரி பிரைட்னிங்கும் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த பேக் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து வாயை சுற்றி வந்து நிறையா பிக்மெண்டேஷன் வந்து ஹெவியாகவே இருக்கும். அப்படி உள்ளவங்களாம் வந்து இந்த பவுடரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும். நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பவுடரை வந்து தேய்ச்சி நீங்கள் பாத்திங் பவுடராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் குளிக்கும்போது வந்து இந்த பவுடரை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே பாடியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு எஃபெக்டிவான பவுட்ரும் கூட. நீங்கள் வந்து இந்த பவுட்ரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நிறையா ஃப்யூச்சரில் வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.